பயண விரும்பிகள் யார்? அதாவது டிராவலிங், வெளியில சுத்துறது. இது யாருக்கு வரும்? பொதுவா பயணக்காரகன் அப்படிங்கிற கிரகம் யாரு? சந்திரன். சந்திரனுக்கு இந்த பேர் உண்டு, பயணக்காரகன், பிரயாணக்காரகன், இந்த மாதிரி ஒரு பேர் உண்டு. அவர் எப்பவுமே அந்த சுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு கொடுக்கவே செய்வார். உங்கள் ஜாதகத்துல சந்திரன் அதீதப்படியான வலுவுல உங்க லக்னம் லக்னாதிபதியோட தொடர்புல இருந்தாலோ, அதே மாதிரி உங்க தசை நடத்துற கிரகம் சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ, இல்ல சந்திரனோட ஏதோ ஒரு தொடர்புல இந்த தசை நடத்துற கிரகத்துக்கு அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா, நிச்சயமா அந்த திசையில உங்களுக்கு நிறைய பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரவே செய்யும். இது மட்டும் இல்லாம உங்கள் ஜாதகத்துல 3ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடத்து அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்புல இருக்கிறது. 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சாரத்துல இருக்கிறது, 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சாரத்துல இருக்கிறது, 9ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சாரத்துல இருக்கிறது, 9ஆம் அதிபதி 3ல இருக்கிறது, 3 குடையவன் 12ல இருக்கிறது. இந்த கனெக்டிவிட்டியில இருந்து இவங்களோட தசாபுத்திகள் உங்களுக்கு நடப்புல வருது அப்படின்னாலே நீங்க மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது கொடுக்கவே செஞ்சோம். சரிங்களா? 3, 9, 12, 3 சிறுதூர பயணம், 9 நெடுதூர பயணம், 12 வெளிநாட்டு பயணம். ஸோ இந்த 3 கனெக்டிவிட்டியில இருந்து அவங்களோட தசாபுத்தி நடப்புல வருதா, உங்களுக்கு பயணம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் தூண்டப்பட்டு நிறைய வெளியில எங்கேயாவது போவீங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம், அந்த பயணம் சார்ந்தது. அது ஒரு ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டூர் அமைப்புகள் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை நிமித்தமா போகக்கூடிய அமைப்பா கூட இருக்கலாம். சரிங்களா? இது சுக்கிரன் இதுல கூட அப்படியே சம்பந்தப்படுறாரு அப்படின்னா டூர், எக்ஸ்கர்ஷன், பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள், இது மாதிரி இடங்களுக்கு போய் வர்றதுக்கு அதீத வாய்ப்பு இருக்கு. இதுல சந்திரன் 3, 9, 12ல அவர் எங்கேயாவது இதுல சம்பந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அது இந்த நீர்நிலைகள், ஃபால்ஸ், குளம், குட்டை, இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போய் வர்றதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு பண்ணும்.